ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஏப்ரல் 26ஆம் தேதி நம்மளுடைய பெய்டு ஒர்க் ஷாப் வந்துட்டு ஆன்லைன் ஒர்க் ஷாப் துவங்குது. அதை பற்றி என்கொயரி வேணும் அப்படிங்கிறவங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி மெம்பர்ஷிப், அதாவது மார்க்கெட்டோட டிகேவை நம்ம எளிதாக எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு லைவ் மார்க்கெட்லேயே அப்பப்போ ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதை பற்றி நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது போக நம்ம மார்னிங் வீடியோஸ் வந்துட்டு பெய்ட் மெம்பர்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். அதனை பெற்றுக்கொள்ளலாம். சிந்தட்டிக் ஃபியூச்சரோட சார்ட்டை வந்து ட்ரேடிங் வியூவில் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு சலுகையாக நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகே, நேற்று அதாவது ஏப்ரல் 18ஆம் தேதி வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ரீ ஆன்லைன் ஒர்க் ஷாப் பண்ணியிருந்தோம். அதில் சொல்லியிருந்தோம், நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பில்ட் பண்ணும்போது என்னென்னலாம் விஷயம் இருக்குன்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தெரியும், நமக்கு எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிறது கேப் அப், ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு டவுன், அது எஸ்டர்டே ஹை கட்டை வந்துட்டு திருப்பி ஓப்பன் ப்ரைஸை தானா அது ஒரு கவரிங்கில் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் நம்ம கொடுத்துருப்போம். இதைத்தான் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் வந்துட்டு ஹையர் லோவை பிரேக் பண்ணும்போது ஒரு ட்ரேடை வந்துட்டு இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் தியரியில் நிறைய பேர் வந்துட்டு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ நேற்று இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டாக்கில் அந்த மாதிரி இருந்திருக்கு. ப்ரீ ஓப்பன் சொல்லியிருக்கேன் நேற்று, ஃப்ரீ வெபினார்லேயும் சொல்லியிருந்தேன். நான் அதிகமாக வந்து ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்கை தான் செலக்ட் பண்ணுவேன், நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இண்டெக்ஸ் அதிகமாக ட்ரேட் பண்ண மாட்டேன். அப்போ ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டேட்டாவில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு அதில் செக்யூரிட்டிஸ் எஃப்என்டோ இது பண்ணால் 2 ஸ்டாக் வந்துட்டு நமக்கு ஒரு ரிலேட்டடாக, இந்த பவர் இந்தியா ஹிட்டாச்சின்னு சொல்லுவாங்க, ட்ரெண்ட், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு மந்த்லி ஹைக்கு மேலேயும் லைஃப் ஹைக்கு மேலேயும் இருக்கிறதுக்குண்டான மந்த்லி ஹைக்கு உண்டான வாய்ப்பாக அமைஞ்சுது. இது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பவர் இந்தியா இதில் வந்து பாருங்கள் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, லைஃப் ஹை நமக்கு 29,095, இன்றைக்கி 29,250, லைஃப் ஹைக்கு மேலே தான் நமக்கு ஓப்பன் ஆகுறோம். ஓப்பன் ஆகிட்டு உடனே கீழே வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போனோம். இதை ரைட் சிக்னல், ரைட் சிம்பிள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த நேரம் வந்துட்டு அது எல்லாத்துக்குமே வந்துட்டு சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ரைட் சிம்பிள், இதே கேப் டவுனுக்கு வந்துட்டு அதே மாதிரி இப்படி இருக்கும், ரைட்டை திருப்பி போட்ட மாதிரி இருக்கும், இது ஒரு பவர்ஃபுல் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்க அதோட இம்பேக்டர். இது வந்து 1 மினிட் ஷார்ட்டு. இதை வந்துட்டு எஸ்டர்டே ஹை நமக்கு பாருங்க, மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆனதுமே கீழே வந்துட்டு மேலே, இதான் ரைட் சிக்னல். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இந்த இது கொடுத்துருப்பேன், ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எஸ்டர்டே ஹை கட்டை வந்துட்டு ஒருத்தன் திரும்புவான். அப்போ இந்த இடத்துல கால் செல்லர் வந்துட்டு நம்ம சொல்லுவோம், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே, எஸ்டர்டே ஹைக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே. அப்போ இதெல்லாம் இருக்கும்போது கால் செல்லர் வந்துட்டு பேனிக் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் அதிகம், இந்த இடத்துல ஸ்பீடு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணினதுமே, இந்த இடத்த தாண்டினதுமே அவன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29,250னா 29,680. இதே நான் வந்து 5 மினிட்ஸாக மாற்றுறேன், எவ்வளோ தூரம் இம்பேக்டட்னு பாருங்கள். இது 1 மினிட்லேருந்து நான் 5 மினிட்ஸாக மாற்றுறேன். இதோட சைஸ் பாருங்க, இதோட சைஸ் பாருங்க, 10 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய். அப்போ கிட்டத்தட்ட 1% to 2% ஒரு சிங்கிள் கேண்டில் அந்த அளவுக்கு இம்பேக்டட் நடக்குது. இது ஒன்று. அதே மாதிரி நமக்கு ட்ரெண்ட், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
இதில் லாஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 4167, இன்னைக்கு 4150 என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்து திருப்பி இந்த ஓப்பன் கிராஸ் அவுட் பண்ணினதுக்கப்புறம் என்ன தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இந்த ரைட் சிக்னல் மாதிரி இது. ஸோ இந்த ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மராக இன்னைக்கு இருந்தாங்க. அப்போ காலையிலேயே உங்களுக்கு வந்து அந்த கால் செல் அண்ட் கால் பையர், கால் செல்லர் என்னென்ன தாக்கம் ஏற்படுத்துவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துருந்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கு வந்துட்டு இந்த பிபிடி உங்களுக்கு எவ்வளவு ஏதுவாக இருந்தது. இப்போ இந்த வெபினார் நீங்கள் அட்டன் பண்ணவங்க இதை இன்னைக்கு பார்த்தீங்களா அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அடுத்தது நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருந்தோம். நம்ம 2 நாள் வீடியோ போடும்போது 24,250 கால் அவுட்புட் 290 ரூபாய்க்கு மேலே இருந்தால் அது ஒரு இம்பேக்டட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். நேற்றைய க்ளோஸ் வந்துட்டு 24,350. இன்னைக்கு இப்போ மார்க்கெட் 24,300 முடிஞ்சிருக்காங்க. ஸோ அதோட டேட்டாஸை நம்ம பார்க்கலாம். நிஃப்டி இன்னைக்கு ஒரு சனி ஞாயிறு லீவுக்கு அப்புறம் வந்துட்டு நமக்கு இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 பாயிண்ட் கேப் அப் கொடுத்துருந்தாங்க ஒரு நியூஸ் பேஸ்னால. அது இல்லை அப்படின்னதுமே இன்னைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்காக நமக்கு மாறிடுச்சு. அதனால் இப்போதைக்கு மார்க்கெட்டில் க்ளோசிங் எடுக்கிறத தவிர்த்துட்டு மார்க்கெட்டில் ஓப்பன் என்ன இம்பேக்டடோ அதை கிரியேட் பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ப்ரீமியமை நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். ப்ரீவியஸ் க்ளோஸ் காமன் ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கிறது நம்ம இதை தான் எடுத்துக்கிறோம். 24,350 சாரி. அப்போ 24,350லேருந்து 150 பாயிண்ட் மைனஸ் ஆர் ப்ளஸ். அப்போ 24,200 இந்த பக்கம் வந்துட்டு 24,500. இதுக்குமே நமக்கு 24,200க்கு 150 ரூபாயும் இதுக்கும் 150 ரூபா நமக்கு முக்கியம். ஏன்னா அதுதான் வந்துட்டு பேஸ்டு நமக்கு கொடுக்கறது. இப்போ 24,200 காலோட லோ பாருங்க நமக்கு 162, 150க்கு கீழே போகலை. அப்போ இவங்க 150க்கு கீழே போகாத வரை அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிற வரை மார்க்கெட் 24,350க்கு மேலே இருப்பாங்க அப்படிங்கிறது தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 24,500. அப்போ பார்த்தீங்கன்னா 140 ரூபா இது கேட்வே ஓப்பன் பண்ண மாதிரி. அப்போ 24,500 இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 237, 90 ரூபா. இந்த 90 100 கழிச்சிட்டாலே நமக்கு 137 ப்ளஸ் இந்த 10 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 147. அப்போ இந்த 147 அப்படிங்கிறது தான் ப்ரீவியஸ் க்ளோஸ் 24,350 தக்க வைப்பதற்குண்டான ஒரு விஷயம். அது இன்னைக்கு அது இம்பேக்ட் பண்ணுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டாக நம்ம கொடுத்துருந்தோம் மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு. இங்கே பாருங்க 10:40க்கு 24,500 புட் மேஜர் சப்போர்ட் 155. ஏன்னா 24,500 புட் 150 டு 150க்கு மேல் இருக்கும் வரை சந்தை 24,350க்கு எப்போது வேண்டுமானாலும் வரும் நம்பிக்கை இருக்க வாய்ப்பு. 24,500 மைனஸ் 350 அதை வச்சு இதுதான் இன்ட்ரென்சிக் வேல்யூ. அதை கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நமக்கு மார்க்கெட்டில் 24,500 புட் 150 கீழ் உள்ளது. சந்தை மேலே செல்வதற்குண்டான கேட்வே ஓப்பன். ஏன்னா 24,500 புட் தான் நமக்கு கால் செல்லர் பேனிக் ஏரியா. அப்போ அவங்க இடம் கொடுத்துருக்காங்க. இதனை கால் பயன்படுத்தி கொண்டு கால் செல்லர் பயந்தால் சந்தை தாக்கம் மேல் நோக்கி இருக்கும். செகண்ட் ஆஃப் சந்தை மிக முக்கியம். சந்தை 24,350 டு 400. எங்கே மார்க்கெட் 24,500 கட்டை இருக்கும் போதே நம்ம கொடுத்தது. 350 டு 400 இம்பேக்ட் ஏரியா. சந்தை இரண்டாம் பகுதி
புட் சைடு இம்பாக்ட் விரைவாக கொடுத்து 24,350 கீழ் நிலை பெற்றால் தாக்கம் கீழ் நோக்கி அமையலாம். இல்லையேல் 24,250 கால் 280 to 290க்கு மேல் நிலை பெற்றால் சந்தை 24,530க்கு மேல இருந்தால் 600 to 700 செல்ல வாய்ப்பு இருக்கு. இந்தியா விக்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு பதிவை நம்ம கொடுத்திருந்தோம். இன்னைக்கு அந்த விஷயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 24,250 290க்கு மேல போகல. இது 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல சொல்லியிருப்பேன். 24,250 வந்துட்டு ஏன்னா 2 பேர்த்தோட கால் புட் 2மே 283 தாண்டாம இருக்காங்க. அதனால 290க்கு மேல யாரு சஸ்டெயின் ஆகுறாங்களோ அவங்க சைடு ட்ரெண்ட் கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தோம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 24,250 கால் புட் நமக்கு இது பண்ணல. அப்போ இந்த 290 ரொம்ப ரொம்ப இம்பாக்டட். அதனால 24,250 கால் ஆர் புட்ல யாரு 290க்கு மேல இருக்காங்களோ அவங்க அப்போ அந்த 24,250 பிளஸ் 300 மைனஸ் 300 அப்போ 23,950 டு 24,550 இதற்கு மேல இருந்தா மட்டும்தான் மார்க்கெட் ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் மோடு கிடைக்கும் அப்படிங்கறதா இதோட விதி. ஸோ இதை வந்து நம்ம மார்க்கெட்ல மொமெண்டமா பார்க்கணும். ஓகே, இப்போ இன்னைக்கு டேட்டாக்கு நம்ம வரலாம். இப்போ நான் இது எல்டிபி பேஸில் எடுத்திருக்கேன். இப்போ க்ளோசிங் செட்டில்மெண்ட் கிடச்சிருச்சு. அது 24,350க்கு. ஸோ 24,350 நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 24,300ஓட அடிப்படையில் நமக்கு 130 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு காமன் ஏடிஎம் அப்படிங்கிறத நம்ம எடுத்திருக்கிறோம். அடுத்து 24,300 ஸ்ட்ரைக்கோட பேஸில் டோட்டல் ப்ரீமியம் 130 ப்ளஸ் 130னா 260 ரூபா வந்துடுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 24,300 ப்ளஸ் 260 மைனஸ் 260. அப்போ இதுதான் டோட்டல் ஏரியா 24,050 டு 24,560. ஓகே, 24,000 கால் செல்லர் பேனிக் பிளேஸுக்கு 24,300ல இருந்து அந்த 130 ஆட் பண்ணுறோம். அப்போ 24,432. அப்போ புட்டோட மைனஸ் பண்ணால் 24,172. அப்போ இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிற வர மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வால்டைலுக்குள்ளே தான் இருப்பாங்க. அப்போ இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக் தான் நம்மளுக்கு 0 to ஹீரோக்கு நமக்கு நல்ல ஒரு இம்பாக்டடாக தரும். 24,300 காலோட ஹையை ஆட் பண்ணும்போது இது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 24,300 காலோட லோவை ஆட் பண்ணும்போது இது ரெசிஸ்டன்ஸ் 1 ஆகவும் இருக்கும். இது ரெசிஸ்டன்ஸ் 1, இது ரெசிஸ்டன்ஸ் 2. ரெசிஸ்டன்ஸ் போக சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,234, 24,137. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். இந்த மீட்டிங் பாயிண்ட் எல்லாம் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 24,417 இருக்கிறாங்க. 24,400 கால் புட் பார்த்தீங்கன்னா 130 ரூபாய் இருக்காங்க. அப்போது மார்க்கெட் வந்துட்டு என்ன இருக்குன்னா ஃபியூச்சர் வந்து 24,400 இருக்குன்னு அர்த்தம். அப்போ டிஸ்கவுண்ட் 17 பாயிண்ட். அதனால தான் இதை நம்ம பண்ணியிருக்கோம். இதெல்லாமே உங்களுக்கு தெரியணும். டிஸ்கவுண்ட்ல இருந்தால் மார்க்கெட் என்னென்ன இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாமே. இப்போ மார்க்கெட் எல்டிபி அடிப்படையில் லோ அண்ட் ஹை இது பேஸ்டு நம்ம பார்க்கணும். இப்போ 24,250 காலுடைய ஹை புட்டோட லோ மைனஸ் பண்ண நமக்கு ஃபியூச்சரோட ஹை தெரிஞ்சிடும். அதே மாதிரி புட்டோட ஹை காலோட லோ இது பண்ணும்போது லோ கிடைச்சிடும். பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரைக்கோட கால்குலேஷனுமே எதை உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது இது மூலியம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ மார்க்கெட்டோட லோ வந்துட்டு என்னன்னா 24,246, மார்க்கெட்டோட ஹை 24,482 நம்ம பார்க்கணும். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 24,250 டு 450. அப்போ இதில் ஒரே இப்போ 24,250 350 ஐடிஎம் காலாகவும் அதுக்கு மேலே இருக்கிற ஸ்ட்ரைக் எல்லாம் ஐடிஎம் புட்டாக இருக்குது. ஸோ இதோட கால்குலேஷனில் டோட்டல்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் இந்த 24,305 தக்க வைக்கணும்னா கால் ஆப்ஷன் 55 ரூபாய்க்கு மேலே நிலை பெற வர 24,250 கால் இந்த 55க்கு மேலே இருக்கிறவரை 24,305 தக்க வைப்பார்கள் அப்படிங்கிற விஷயமும் 24,300 கால் 5 ரூபாய். இதே மார்க்கெட் மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா 24,350 புட் 44 ரூபாய், இது 94, 144 இதை தக்க வைக்கிறாங்களா? அதுதான் இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ நமக்கு 0 ஆயிடும். ஸோ அதனால நம்ம அதை வந்து நம்ம கன்சிடரே பண்ணலை. அப்போ இந்த பேஸ்டு மார்க்கெட் 24,000 அப்போ இப்போ வந்து 380னா நீங்கள் 350க்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க. நான் இது எல்டிபியோட அடிப்படையில் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அதற்கு அடுத்தது
24,250. இதோட காலோட லோ பார்த்தீங்கன்னா 134. அப்ப 24,250 பிளஸ் 134. அப்ப 24,384 அப்படிங்கிற ஒரு டேட்டா. அதே மாதிரி 24,500 நமக்கு ரெசிஸ்டன்ஸ். அப்ப அதோட லோ 140. அப்ப 24,500 மைனஸ் 140. அப்ப 24,360. இப்ப மார்க்கெட் இந்த 360க்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்காங்க. இந்த மார்க்கெட் 360க்கு கீழே இருந்து புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் மார்க்கெட் மீண்டும் ஹையை பிரேக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு அர்த்தம். அப்போ 24,360 டு அப்போ நம்ம பேஸ்ட் என்னன்னா 24,350 டு 24,400 எடுத்துக்கணும். இதுக்குள்ள நோ ட்ரேட் ஜோன்னு வச்சுக்கணும். 400க்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வரை மேல் நோக்கி போகிறக்கும் 350க்கு கீழே இருக்கிற வரை மார்க்கெட் டவுன் சைடுக்கு இம்பேக்ட்டுக்கு நம்ம பார்க்கணும். இதில் ரொம்ப முக்கியமான இது என்னென்னா 24,200 வரை நமக்கு மார்க்கெட் வந்துட்டு ஓரளவுக்கு புல்லிஸ்க்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. திரும்பினா 24,200 திரும்பலாம், 250 திரும்பலாம். ஆனால் 24,200க்கு கீழே சஸ்டெயின் ஆகுறது மார்க்கெட்டை ரொம்ப வீக்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பாக மாற்றிடும். அதனால் மார்க்கெட்டில் இப்போதைக்கு நமக்கு 24,350 டு 24,400 இந்த ஸ்ட்ரைக் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் மார்க்கெட்டை கேட்க போகுது. ஆக்டிவ் கான்ட்ராக்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 24,500 கால், 400 கால், 300 புட் கொடுத்துட்டாங்க. ஸோ 300 ரொம்ப ரொம்ப முக்கியம், 500 ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 24,400 ஸ்ட்ராடல் ஏரியாவாக கிரியேட் பண்ண போகிறாங்க. அப்போ 24,400க்கு கீழே மார்க்கெட் இருக்கிறதும் 24,400க்கு மேலே இருக்கிறதும் மார்க்கெட்டோட இம்பேக்ட் பண்ணும். அப்போது 24,400 காலுடைய ஹைக்கு மேலே புட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அது இறங்கு முகத்திற்கும், 24,400 புட் ஆப்ஷனோட ஹைக்கு மேலே கால் ஆப்ஷன் இருக்கிற வரை மார்க்கெட் மேல் நோக்கி போகிற ட்ரெண்டை கிரியேட் பண்ணும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டை அதோட ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது ஏதுவாக இருக்கும். ஆப்ஷன் செயின் இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நாளைக்கு கான்ட்ராக்ட் க்ளோசிங். இம்ப்ளைட் வாலிட்டி பார்த்தீங்கன்னா கால் சைடு வந்து நமக்கு ஒரு 18, புட் சைடு வந்து ஒரு 32 அந்த மாதிரி இருக்காங்க. இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வாலிட்டி. இந்த இம்பேலன்ஸ் இம்ப்ளைட் வாலிட்டி கால் சைடு நாளைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் ஹைக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா மார்க்கெட்டை ஒரு பெரிய ரேஞ்ச் கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு மாற்றிடுவாங்க. ஆனால் புட் சைடு வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஸ்டாண்ட் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் இருந்தால் மார்க்கெட் இறங்கு முகத்திற்கு ஒரு வாய்ப்பாக மாற்றிடுவாங்க. ஸோ இந்த இம்ப்ளைட் வாலிட்டி இம்பேலன்ஸாக இருக்கனால மொமெண்டம் ஏற்படுறதுக்கு மிக வாய்ப்பாக இருக்குது. அதனால் முக்கியமாக நீங்கள் 24,400 ஸ்ட்ரைக்கை முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.